எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்களோட ஸ்ரீதர். இன்றைக்கி ஒரு புது வீடியோவில் உங்கள் எல்லோரும் சந்திக்கிறதுல எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. நம்மளோட கெஸ்ட் ஹவுஸ்க்கு ஒரு 3 வாரம் போராட்டத்துக்கு அப்புறமா எலக்ட்ரிக்கல் கனெக்ஷன் கிடச்சிருச்சுங்க. அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்மளோட கெஸ்ட் ஹவுஸ்க்கு இபி கனெக்ஷன் எடுக்கலான்னு முடிவு பண்ணி அப்ளை பண்ணியிருந்தோம். அப்ளை பண்ணி அந்த ப்ராசஸ் எல்லாமே ஸ்மூத்தாக தான் போச்சு. வரி வாங்குகிற சர்டிஃபிகேட் அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே கலெக்ட் பண்ணி கொடுக்குறது கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. ஒரு 2 வாரம் கழித்து அவங்க மீட்டர்லாம் ரெடி ஆகிடுச்சு, எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. நானும் எலக்ட்ரீஷியனுக்கு ஃபோன் பண்ணி வாங்கன்னு சொல்கிறேன். அவர் இன்றைக்கி வரேன் நாளைக்கு வரேன்னு சொல்லி 2 வாரம் ஆக்கிட்டார். அதுக்கப்புறமா இபிலேருந்து கால் பண்ணி உங்களோட டேட் முடிய போகுது, சீக்கிரமாக போட்டுக்கோங்க, இல்லைன்னா கேன்சல் பண்ணிவிடும் அப்படின்னாங்க. அதனால் வேறு வழி இல்லாமல் நானே எல்லாத்தையும் செய்ய வேண்டியதாக போச்சு. எலக்ட்ரீஷியன் வராததுக்கு என்ன காரணம்னா, எனக்கு இந்த ப்ராஜெக்ட்டுக்கு 18,000 கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நான் சொன்னேன், மொத்தமாக 2 பேர் வேலை செஞ்சாலே 3 நாளைக்கு வேலை இல்லை, எதுக்கு நீங்கள் 18,000 கேட்குறீங்க, என்னால் அவ்வளோ தர முடியாது, நீங்கள் எலக்ட்ரீஷியனோட கூலி எவ்வளோன்னு சொல்லுங்கள், நான் ஒரு நாளைக்கு எத்தனை பேர் வராங்களோ நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னேன். அவங்களும் ஒத்துக்கிட்டு சரி வரேன்னு சொல்லி ஃபஸ்ட்டு ஸ்விட்ச் பாக்ஸு லைன் கனெக்ஷன் எல்லாமே வீட்டுக்குள்ளே போட்டுட்டாங்க. அதுக்கப்புறமா வெளியே இருந்து கரண்ட் கொண்டு வந்து இந்த ஒயரை கொண்டு போய் நம்மளோட ஸ்விட்ச் பாக்ஸ்க்கு எல்லாம் கனெக்ட் பண்ணணும். இந்த வேலை தான் பெண்டிங் இருக்குது. அந்த வேலையை மட்டும் பெண்டிங் வச்சுட்டு மற்றது 2 நாளில் முடிச்சுட்டு அவங்க கிளம்பிட்டாங்க. நம்ம கொடுக்க வேண்டிய லைன் கனெக்ஷன் எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் இபி ஆஃபீஸில் அப்ளை பண்ண வேண்டியிருக்கும். அவங்க பார்த்துட்டு எல்லா கனெக்ஷன் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் இபி லைன் கொடுப்பாங்க. அதனால் இபி லைன் கொடுக்கறதுக்கு ஒரு 2 வீக்ஸ் ஆகிடுச்சு. சரி ஓகே அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இபி கனெக்ஷன் வந்ததுக்கப்புறமா நான் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி மீதி இருக்க வேலையை முடிச்சு கொடுங்க, கரண்ட்டு ஒயரு பண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்னேன். அவரும் இன்றைக்கி வரேன் நாளைக்கு வரேன்னு சொல்லி தடிச்சிட்டே இருந்தார். வேலை செய்ய விருப்பம் இல்லைன்னா முடியாது அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டா அவங்க வேறு ஏதாவது வழியை பார்த்துக்குவாங்க. ஆனால் வரேன்னு சொல்லிவிட்டு கழுத்தறக்கிறவங்கள பார்த்தா எனக்கு வெறுப்பாக இருக்கும். அப்படி என்ன பெரிய வேலை நம்ம அவங்கள எதிர்பார்த்து இருக்கணும் இத்தனை நாள்? சரி, ஏன்னா ஆரம்பம் ஒரு வேலை செஞ்சுட்டாங்க, அவங்களே வச்சு முடிச்சிடலான்னு பார்த்தா அவங்க இந்த மாதிரி பண்ணாங்க. சரி, அதுக்கப்புறம் எனக்கு ஒரு மாதிரி இருந்தது. அதனால் சரி இந்த வேலையை நம்மளே பண்ணிடலாம் சொல்லி இபியிலேருந்து நாளைக்கு வரோம், நீங்கள் இன்றைக்கி ரெடி பண்ணிடுங்க அப்படின்னாங்க. அதனால் ஒரு அரை நாள்லேயே நம்மளால் இந்த வேலையை செய்ய முடிஞ்சுது. அதே எலக்ட்ரிஷியன் என்ன சொன்னோன்னா, நாங்கள் 3 பேர் வருவோம், 3 பேர் வந்தால் தான் லைனெல்லாம் இழுத்து கட்டுறதுக்கு வசதியாக இருக்கும் அப்படின்னாங்க. நம்ம தெரியாத ஆளாக இருந்தால் தேவையில்லாமல் அந்த மாதிரி ஏமாந்துருக்கணும். நம்ம இன்ஜினியரிங் படிக்கும்போது எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங்கில் ஹவுஸ் ஒயரிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சப்ஜெக்டே இருக்கும். அது இல்லாமல் லைப்ரரியில் போகும்போது இந்த புக்ஸ் எல்லாமே எடுத்து படித்து எனக்கு பழக்கம் இருக்குது. இன்ட்ரெஸ்ட்னால எடுத்து படித்ததுனால இன்றைக்கி எனக்கு அது ரொம்பவே யூஸ் ஆகுது. அதே போல் யூடியூப்ஸ்லேயும் நிறைய வீடியோ இருக்குது. இந்த ஒர்க் ரொம்பவே சிம்பிளான ஒரு விஷயந்தான். மீட்ரு மாட்டுறது எல்லாமே ரொம்ப ஈஸியான ஒரு வேலை தான். அதோடய செட்டிங் எல்லாமே ரொம்ப கஷ்டமான ஒரு ஒர்க் கிடையாது. கொஞ்சமான ஒரு படிப்பறிவும் காமன் சென்ஸும் இருந்துச்சுன்னா யார் வேணால் இந்த வேலையை செய்யலாம். இப்போது எங்களுக்கு இருந்த ப்ராப்ளம் என்னென்னா, மீட்ரு பாக்ஸ் எப்படி வைக்கிறது, எப்படி அசம்பிள் பண்ணுறது அப்படின்னு ஒரு ஐடியா இல்லை. அதனால் என்ன பண்ணேன்னா, பழைய வீட்டில் இருக்கிற மீட்டர் பாக்ஸ் எல்லாமே போய் பார்த்தேன். என்னென்ன செட்டப் எப்படிலாம் இருக்குது, எப்படி எங்கெங்கெல்லாம் ஓட்ட போட்டிருக்காங்க, எங்கே ஒயர் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்துட்டு அப்புறம் ஒயரிங் டயக்ராம் வச்சு அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பாக்ஸை செட் பண்ணியாச்சு. கடைசியாக ஒரு கம்பம் நட்டு அந்த கம்பத்தில் ஒரு பைப்பை போட்டு அந்த பைப் வழியாக இந்த ஒயர் எல்லாமே இழுத்துட்டு நம்ம மீட்டர் பாக்ஸுக்கு கொண்டு வரணும். அந்த மாதிரி செட்டப் நம்ம பண்ணிட்டோன்னா அதுக்கப்புறம் இவிலேருந்து ஆள் மீட்டர் பாக்ஸை பொருத்திட்டு கனெக்ஷனும் கொடுத்துட்டு போயிடுவாங்க. இந்த வேலைகளை ஈஸியாக செய்கிறது எப்படின்னு யூடியூப்லேயும் பார்த்து அந்த வேலைகளை ஒன்றா செஞ்சுட்டே வந்தேன். பாக்ஸு, கம்பத்துக்கும் பாக்ஸுக்கும் கிளாம்ப்பு, அதுக்கப்புறமா உள்ள ஒரு கட்டை, அந்த கட்டையை இழுத்து பிடிக்கிறதுக்கு ஒரு ஸ்க்ரூவு, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இன்ஸ்டால் பண்ணிவிட்டு கடைசியாக அந்த கம்பத்தை தூக்கி நம்ம குழி எடுத்து அதில் நட்டுறணும். அதுக்கு நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச மாதிரி கான்க்ரீட் போட்டு நம்ம செஞ்சிட போகிறோம். இதுக்கு சிமெண்ட்டு, மண், கீழே இருந்த சிப்ஸு, அதுக்கப்புறம் ஃபில்லர்ஸ்க்கு சின்ன சின்ன கற்கள் எல்லாமே போட்டு நம்ம ரெடி பண்ண போகிறோம். நான் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணும்போது அங்கேயும் இதே மாதிரி தான் இருக்கும். நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும். அந்த ப்ராப்ளம்ஸ் நிறைய நம்ம லைஃப்பில் பார்த்தே இருக்க மாட்டோம். ஆனால் அதை சால்வ் பண்ணி ஆகணும். அப்போது ஸ்ட்ரெஸ் ரொம்ப ஜாஸ்தியாகும். என்ன ப்ராப்ளம்னே தெரியாது. அந்த ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷனை நம்மளை கொடுக்க சொல்லுவாங்க. அந்த மாதிரியான விஷயங்களுக்கு நிறைய பழக்கப்பட்டதுனால இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் எனக்கு பெருசாக தெரியறதில்ல. சரி, இதுக்கு சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும், இப்போதைக்கு தெரியாது. அந்த சொல்யூஷனுக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த பிரச்சனைக்கு ரொம்ப பக்கத்தில் போய் பார்ப்போம், அதுக்கான சொல்யூஷன் ஈஸியாக கிடைக்கும். இதுதான் ஃபார்முலாவை நான் எப்பயுமே யூஸ் பண்ணுறது. ஐயா இபியிலேருந்து ஆள் வந்துட்டாங்க ஐயா, போஸ்ட் நட்டே ஆகணும், வந்துருங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு எலக்ட்ரிஷியன் கிட்ட கெஞ்சிக்கிட்டு இல்லாமல், சரி இந்த போஸ்ட் நடணும், என்னென்ன வேலை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் போய் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தேன். தெரியலையா, அப்புறம் இந்த மாதிரி போஸ்ட் வேறு எங்கே நட்டுருக்காங்க அப்படின்னு பார்த்தேன். அங்கே இடத்துக்கு போய் 4 இடத்த பார்த்தேன். ஓகே, இந்த மாதிரி தான் இந்தந்த விஷயங்கள் தான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தேன்.
அதுக்கப்புறமா அதை பற்றி கொஞ்சம் படித்தேன், 2-3 வீடியோஸ் பார்த்தேன். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எல்லா வேலையும் நம்மளே செய்ய ஆரம்பித்தாச்சு. நம்மளோட லைஃப்பில் நம்ம கேட்குற எல்லா விஷயமும் இன்னும் கிடைச்சிடாது. நிறைய இடத்துல நோன்னு தான் ஆன்சர் வரும். அந்த மாதிரி நோன்னு சொல்கிறவங்கக்கிட்ட நம்ம கோவப்படாமல் தேங்க்யூன்னு சொல்லிவிட்டு, நீங்கள் நோ சொன்னதுனால தான் அந்த விஷயத்தை நான் கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்ல பழகிக்கிட்டேன். இந்த மாதிரி கம்பம் நடுறது எனக்கு எலக்ட்ரிக்கல் கம்பத்துக்காக நடுறது முதல் முறை. இது எப்படி பண்ணுறதுன்னு எனக்கு இதுக்கு முன்னாடி அனுபவம் கிடையாது. அதனாலேயே நான் பயந்துட்டு சரி ஒரு ஆளை வச்சு செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லி உட்காந்துல்லாமல் இறங்கி நான் செய்ய ஆரம்பிக்கும்போது இன்றைக்கி எனக்கு தன்னம்பிக்கை கிடைச்சிருக்கு. இந்த மாதிரி புது விஷயத்தை கற்றுக்கிட்டு எல்லாராலையுமே செய்ய முடியும். சிமெண்ட் கான்க்ரீட்டை ஊற்றிட்டு நடுநடுவில் சின்ன சின்ன கற்களாக போட்டு அதெல்லாமே நல்லா டைட்டாக அழுத்தி கம்பத்தை நட்டாச்சு. அடுத்து எலக்ட்ரிக்கல் கம்பத்தில் இருந்து இந்த கம்பத்துக்கு ஒயர் போடணும். அதுக்கான வேலைகள் என்னன்னு பார்த்தோன்னா, அதுக்கு நம்ம அலுமினியம் ஒயர் தான் இப்போதைக்கு போட போகிறோம். ஏன்னா காப்பர் ரொம்ப காஸ்ட்லியாக இருந்ததுனால அலுமினியத்துலேயே ரொம்ப திக்காக இருக்கிற மாதிரியான ஒயரை எடுத்து அதை வந்து நம்ம இந்த கம்பத்திலேருந்து எலக்ட்ரிக்கல் கம்பம் வரைக்கும் கொண்டு போக போகிறோம். அதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ஸ்டே ஒயரை எடுத்து இந்த கம்பத்துக்கும் எலக்ட்ரிக் கம்பத்துக்கும் கட்டிட்டு அந்த ஸ்டே ஒயரில் தான் இந்த ஒயரை வந்து அப்படியே கட்டி கொண்டு போவாங்க. அதை வந்து 2 இன்சுலேட்டர் வச்சுட்டு ஒயர் வச்சு முடுக்கி அழகாக கொண்டு போவாங்க. சரி ஓகே, இது பெரிய விஷயமா தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலைகளையும் நம்ம செய்ய ஆரம்பித்தாச்சு. ஆரம்பத்தில் அந்த பெண்டு பைப்பு நல்லா பெருசாக இருக்குது, அதனால் ஒயரை ஈஸியாக நுழைச்சிடலான்னு சொல்லி வெறுமை ஒயரை விட்டு ட்ரை பண்ணிகிட்டு இருந்தேன். கொஞ்சம் கஷ்டமாகவே இருந்துச்சு. அந்த பெண்டில் ஒழுங்காக போயிட்டு ஒயர் வெளியே வரல. சரி, அதுக்கப்புறமா அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்ப்ரிங் விற்கும். இது வந்து கர்டன் ஸ்ப்ரிங்கு அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஜன்னல் கதவுக்கு எல்லாமே வர ஸ்ப்ரிங் இது. இந்த ஸ்ப்ரிங்கில் தான் நம்ம கர்டன்ஸ் எல்லாமே தொங்க விடுவோம். அந்த ஸ்ப்ரிங்கை கடையிலேருந்து வாங்கிட்டு வந்து வச்சுருந்தேன் நான். அந்த ஸ்ப்ரிங்கை எடுத்து அந்த ஓட்டைக்குள்ளே விட்டு நம்ம நீட்டாக எடுத்து வெளியே எடுத்துகிட்டு அந்த ஸ்ப்ரிங்கில் ஒயரை கட்டி அப்புறம் ஒரு எண்டுலேருந்து அந்த ஸ்ப்ரிங்கை இழுத்தோன்னா ஈஸியாக இந்த மாதிரி ஒயரிங் பண்ணுறது பண்ணிக்கலாம். Should I use the solution tip? நம்ம லைஃப்பில் பயந்துகிட்டே இருந்தோன்னா எந்த ஒரு விஷயமும் செய்ய முடியாது. அதுவே துணிச்சலாக செஞ்சு தான் பார்ப்போமே அப்படின்னு இறங்கிட்டோன்னா நம்மளை தடுக்கிறதுக்கு யாருமே கிடையாது. பல விஷயங்கள் நம்மளோட லைஃப்பில் நம்ம செய்யாமல் இருக்கிறதுக்கான காரணம், ஐயோ அது நம்மளால் செய்ய முடியுமா அப்படின்ற பயம்தான். ஐயோ அதை நம்ம கரெக்டாக செஞ்சுருவோமா அப்படின்ற பயமும் தான். பயத்தை தூக்கி வச்சுட்டு சரியாக இருந்தாலும் தப்பாக இருந்தாலும் செஞ்சு பழகி நம்ம கற்றுக்கலாம். இந்த 2 ஒயரும் எலக்ட்ரிக்கல் கம்பத்திலிருந்து நம்மளோட இந்த மீட்டர் பாக்ஸுக்கு வரப்போகுது. இந்த 2 ஒயரும் மீட்டர் பாக்ஸில் ஒரு எண்டில் போகும். அதுக்கு இன்புட்டாக போகும். அதுக்கப்புறம் மீட்டர் பாக்ஸ்லேருந்து 2 அவுட்புட் வரும். அதில் ஒன்று நியூட்ரல், ஒன்று லைனு. அந்த அவுட்புட் எடுத்து தான் நம்ம வீட்டுக்கு எரியக்கூடிய லைட் பல்பு, மற்ற ஸ்விட்சு, அந்த மாதிரி எல்லாத்துக்கும் நம்ம கனெக்ஷன் கொடுக்க போகிறோம். இன்றைக்கி நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த மீட்டர் பாக்ஸ் வைக்கிற வேலை மட்டும்தான் பார்க்க போகிறோம். அதனால் மீட்டர் பாக்ஸுக்கு இன்புட் ஒயராக இதை கொண்டு வந்து கொடுத்துட போகிறோம். அதுக்கப்புறம் மீட்டர் பாக்ஸ்லேருந்து வர அவுட்புட் ஒயரை எடுத்து நம்ம அதில் ஃப்யூஸ் கேரியருக்கு கனெக்ட் பண்ணிட போகிறோம். இதிலிருந்து நம்ம வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிற வேலையை இன்னொரு நாள் செய்ய போகிறோம். இந்த வேலைகள் செய்யும்போது ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேன். இந்த இபி கனெக்ஷன் வாங்கினதுக்கு லஞ்சம்னு எதுவுமே வாங்கலை. யூஸ்வலாகவே வந்து இபி கனெக்ஷன் நம்ம கரண்ட் ஆஃபீஸ்க்கு போனோன்னா நம்மளை வந்து அது இதுன்னு சொல்லி இழுத்தடிச்சு ஏதாவது ஒரு காசு வாங்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. ஆனால் இந்த முறை ஒரு பைசா கூட நம்ம கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. லைன் மேனுக்கு நம்ம டீ காசுக்காக ஏதாவது கொடுத்தா அது உண்டு, அதுவும் நம்ம வந்து கொடுத்தா உண்டு, அதுவும் கேட்கல அவங்க எதுவுமே. ஸ்டே ஒயரில் இந்த லைனும் நியூட்ரல் ஒயரையும் அழகாக அலைன் பண்ணிவிட்டு அந்த இன்சுலேட்டர் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக கட்டி அதுக்கப்புறமா இழுத்து கம்பத்தில் கட்டி வச்சுட்டேன். அன்றைக்கான வேலை முடிஞ்சுது. அடுத்த நாள் நம்ம இபி ஆஃபீஸ்லேருந்து ஆளுங்க வந்துட்டாங்க மீட்டரை எடுத்துகிட்டு. நீங்கள் அப்படி லாக் பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் உள்ளே ஏற்ற முடியாது. இல்லை லாக் பண்ண மாட்டீங்க. லாக் பண்ண மாட்டேங்க. சரி அப்போ ஓகே, அப்படின்னா நான் பொறுமையை ஏற்றிக்கிறேன். ஒன்றும் மீட்டரை உள்ளே வச்சுட்டு அந்த கனெக்ஷன் எல்லாமே கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறமா வெளியே போயிட்டு நம்ம அந்த எலக்ட்ரிசிட்டி கிரிட்டிலிருந்து அந்த கனெக்ஷனை கொடுக்க போகிறாங்க. இந்த ஒயரை எலக்ட்ரிசிட்டியோட கிரிட்டில் கனெக்ட் பண்ணிவிட்டு அப்படியே கட்டிங் பிளேயர் வச்சு அழகாக முறுக்கி நமக்கு வீட்டுக்கு எலக்ட்ரிசிட்டி கனெக்ஷன் கொடுத்துட்டாங்க.
இந்த கெஸ்ட் ஹவுஸ்க்கு நம்ம கமர்ஷியல் எலக்ட்ரிசிட்டி தான் வாங்கியிருக்கிறோம். ஏன்னா இதை கெஸ்ட் ஹவுஸ்க்காக பயன்படுத்த போகிறோம், யாராச்சும் வந்து தங்குவாங்க அப்படின்னா ஃப்யூச்சரில் வந்து நம்ம நார்மலான ரெசிடென்ஷியல் கனெக்ஷன் வாங்கினோன்னா ஏதாச்சும் ப்ராப்ளம் வரும் அப்படின்னு சொன்னாங்க. சரி, அதனால் ஓகே அப்படின்னு சொல்லி நம்ம கமர்ஷியல் லைனே வாங்கியாச்சு. ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட்டுங்க. என்னென்னா, நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் பக்கத்தில், அங்கேருந்து ஒரு 30 கிலோமீட்டர் தொலைவில் அவங்களோட கிராமம் இருக்குது. அங்கே 6 ஏக்கரில் அவங்க இயற்கை விவசாயம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆனால் அவங்களோட வயசு காரணமாக இப்போதைக்கு கண்டினியூ பண்ண முடியல. அதனால அந்த லேண்டை எடுத்து விவசாயம் பண்ணுறதுக்கு யாராவது இருந்தீங்க, லீஸுக்கு வேணாலும் சரி, இல்லைன்னா நீங்கள் அங்கே தங்கி வேலை பார்க்குற மாதிரி இருந்தாலும் சரி, உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா கட்டாயமாக சொல்லுங்கள். நான் அவங்க கூட கனெக்ட் பண்ணி விடுறேன். அவங்களும் வந்து வயசு காரணமாக அதை உடனே செய்ய முடியல அப்படின்றதுனால யாராவது ஒரு நல்ல ரெஸ்பான்சிபிளான பர்சன் கிடைச்சா நல்லா இருக்கும்னு சொல்லி என்கிட்ட கேட்டாங்க. இந்த வீடியோ பார்க்குற யாராவது உங்களுக்கு இந்த மாதிரி ஒசூர் பக்கத்தில் ஒரு 30 கிலோமீட்டரில் அங்கே போய் தங்கியோ இல்லை அங்கேருந்து பயிர் வைக்கிறதுக்கோ ஆசை இருந்துச்சுன்னா சொல்லுங்கள்.